ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம Arduinoல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ ESP32க்கு வந்து போலாம். ESP32ஓட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் நான் லாஸ்ட்டா வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். நீங்க வந்து அத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின தான் பண்ண போறோம். நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. லைக் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டஸ்ட்பின் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து நம்ம அல்ட்ராசானிக் சென்சார் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணும். ஸோ இவ்வளோ அதாவது நீங்க ஒரு இத போடும்போது ஒரு குப்பை கிட்ட நீங்க போகும்போது வந்து அதுவே வந்து வராங்க டஸ்ட்பின்ல போட போறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டஸ்ட்பினை ஓபன் பண்ணிடும். இதுல இருக்க ட்ரிகர் பின்னை வந்து நீங்க 25ல கொடுத்துருங்க. ஸோ பின் 25ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அடினோ அளவுக்கு ரொம்ப பெருசாலும் சின்னதா இருக்கும்போது கொஞ்சம் பின்ஸ் வந்து உங்களுக்கு தேட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க. எக்கோ பின்னை வந்து 26ல கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விசிசி கிரவுண்ட் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ 5 வோல்ட்லயும் விசிசி 5 வோல்ட்லயும் கிரவுண்ட் வந்து நீங்க கிரவுண்ட்லயும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தோம்னா விசிசி நான் 5 வோல்ட்லயும் கிரவுண்டை வந்து கிரவுண்ட்லயும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டஸ்ட்பின் ஓப்பன் ஆகணும்ல. ஸோ அதுக்காக நீங்க சர்வோ மோட்டரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிள் அது வந்து இப்படி ஓப்பன் பண்ணும். ஸோ அதை நீங்க அந்த டஸ்ட்பினோட கேப்ல வந்து நீங்க வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த சர்வோ மோட்டர்ல நமக்கு 3 பின் இருக்கும். அதுல விசிசியை வந்து 3.3 வோல்ட்ல கொடுத்துருங்க. நான் விசிசி வந்து அங்க கொடுத்துட்டேன். கிரவுண்ட் வந்து யூஸ்வலா கொடுக்குற மாதிரி கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கிரவுண்ட் வந்து காமன் கிரவுண்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு அந்த பல்ஸ் வித் மாடுலேஷனை வந்து நான் 22 பின்ல வந்து கொடுக்குறேன். எல்இடி வேணும்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ பட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்இடி எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து பண்ணும்ல. லைக் ஓப்பன் ஆகும்போது ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அதுக்காக இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க ஹார்ட்வேர்ஸா வாங்கி பண்ணும்போதும் இதையே தான் நீங்க பண்ணுவீங்க. இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கனெக்ஷன் எல்லாமே வந்து இதே தான் பண்ணுவீங்க. பட் நீங்க கோடிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இங்க பாருங்களேன், இங்க நான் ஒரு இந்த இடத்துல ஒரு கேபிள் கனெக்ட் பண்ற அந்த ஒரு போர்ட் இருக்கா. ஸோ அந்த போர்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணி உங்க லேப்டாப்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ESP32க்கு வந்து சப்ளை போகும். ஸோ அப்போ உங்க ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கோடிங் வந்து நீங்க அதுக்குன்னு இன்னும் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ நம்ம வந்து இங்க பின்னை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் வந்து இந்த அல்ட்ரா சென்சார்ல டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இண்டிஜரா தானே வரும். அதனால நான் இண்டிஜர் வச்சிருக்கோம். ஸோ இங்க ஆல்ரெடி கொடுக்குற மாதிரி தான் வாய்டு செட்டப்ல நம்ம பின் மோட வச்சு நம்ம பின்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராசானிக் ட்ரிகர் பின் எக்கோ பின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதெல்லாம் நான் அல்ட்ராசானிக் தனியா நான் வீடியோ போட்டிருக்கிறதுல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கோடிங் வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் இந்த சென்சாருக்கும் சரி சர்வோ மோட்டருக்கும் தனியாக நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, பட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னாலும் ஓகே தான். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து 399 வந்து நமக்கு ஷோ ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 399 அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்க ஹைலி அதாவது ரொம்ப தூரமா தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வரும்போது தானே. இங்க பாருங்க, நமக்கு டிஸ்டன்ஸ் இங்க கோடிங்ல கொடுத்துருக்கோம். நமக்கு லெஸ் தென் 15 விட கம்மியா இருக்கும் போது நம்ம டஸ்ட்பினை வந்து ஓபன் பண்ண சொல்லிக்கும். ஸோ அதனால இப்போ நான் டிஸ்டன்ஸை வந்து நான் லெஸ் தென் 15 வைக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் 13 மாதிரி வைக்கும்போது டஸ்ட்பின் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்க இது தெரியுதா, இந்த மோட்டார்ல நமக்கு டஸ்ட்பின் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இதே டிஸ்டன்ஸ் நான் இன்னும் கம்மி பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே தான் இருக்கு. நான் டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மோட்டர் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து டஸ்ட்பின் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இப்போ 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஓப்பன் ஆகுது. நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது க்ளோஸ் ஆகுது. 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகுது. இதாக இருக்கும்போது க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் அந்த டஸ்ட்பின் வந்து ஒர்க் ஆகும். இது நீங்க இங்க வந்து மேனுவலா டிஸ்டன்ஸ் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கு. பட் அதுல நீங்க வந்து கிட்ட போகும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.